மணியண்ணா வந்து நான் சொல்லியிருக்கேன். இல்லை ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட்ஸ்னு இது இல்லை. ரப்பர் பந்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படம் தான் இருக்கு. படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி குடும்பமே வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருசாக கிடையாது. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டரில் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ணுற ஒரே தேட்டரில், ஆனால் அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் இந்த படத்துக்கு 50% நாங்கள் 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோம்னா அதை சரியாக சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 3வது படமும் ஹிட் சொல்லுங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக நல்ல படமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையாக இந்த படத்தினோட டீம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொன்னேன். நான் தனியாக ஒரு ஆளாக போய் வேலை செய்யலை. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைட்டடாக இருந்து வேலை பார்த்ததுனால தான் இது நடந்தது. அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபிளாக இருந்து நான் என்ன கதை பண்ணுறதுன்றதுக்கு நான் எதுவும் தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தட் நம்ம பண்ணுற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா எல்லாரும் அப்படி தானே அப்டேட் ஆகி ஆகணும். லவராக இருப்பாங்க, குடும்பஸ்தனா அடுத்த அப்டேட் தானே. அதனால தேங்க்யூ. உண்மைதான். ரொம்ப நன்றி. ஆமாம், எனக்கு எப்படி குட் நைட்டில் வந்து அந்த மாமா மச்சான் வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு. அண்ட் ரொம்ப சந்தோஷம். சோமனா வந்து ரொம்ப கிரேஷியஸாக, இத்தனைக்கும் பக்கத்து தேட்டரில் அவர் ஹீரோவாக நடித்த படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை பாதியாக குறைச்சி நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் கிடையாது. நான் ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து அந்த கதை தான் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னா அது காரணம் பியூராக அந்த கதை தான். அதை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அது யாரும் என்ன இதுங்கிறதுனால இல்லை. அந்த இப்போ அது அங்கே இப்போ தான் போனார் பாருங்க லவர் டைரக்டர். அவரை கேட்டிங்கன்னா தெரியும். ஆமாம், அவர் கையில் தான் இருக்குது. அண்ட் படத்தோட டைரக்டர் ஆக்சுவலி ரொம்ப ஐ என்ஜாய்ட் அ லாட் சார். அதொன்று ஆக்சுவலி ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லாக ரொம்ப சிரிச்சாங்க. அது எனக்கு போதும், அவ்வளோதான் சார். தலைவா இல்லை, ஆக்சுவலி சார் பிரில்லியன்ட். ஆஸ் யூஷுவல் மணிகண்டன் சார் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக பாருங்கன்னு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து நான் இதனோட ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ வருஷம் நான்ட்டு இல்லை, நாங்கள் எல்லாருமே இதில் நானும் பிரசன்னாவும் இதில் ரைட்டராக இருக்கிறவரும் நாங்கள் வந்து 10 வருஷமாக வேலை பார்த்துருக்கோம். இல்லை நானும் சினிமாட்டோகிராஃபரும் இதில் 8 வருஷமாக வேலை பார்த்துருக்கோம். நக்கலைட்ஸில் அது நக்கலைட்ஸில் இருக்கிற மொத்த டீமுக்கும் இல்லை அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது மற்ற இப்போ ஸ்கிரிப்டில் ஏதாவது கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்குனா கூட இல்லை அதுலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது கூட ஒரு ஸ்கிரிப்ட் டீம் இருக்காங்க. அதில் கிருஷ்ணா வேலை பார்த்துருந்தான் அவங்களுக்கு. அப்புறம் மொத்த நக்கலைட்ஸோட ஆடியன்ஸும் தான் அதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆனால் வாரம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மேபி நம்ம பெட்டராக பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. அவர் தானே ப்ராப்பரான சாய்ஸ். ஆக்சுவலி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து அசோக் பிரதர் வந்து இது கேட்டிருந்தார் எங்ககிட்ட இந்த ஸ்டோரி. இந்த கதை இல்லை, வேறு படம் பண்ணலான்னு பேசியிருந்தார். நாங்கள் இந்த கதை எழுதி முடிச்சுட்டு போகும்போது அவர் அங்கே அவைலபிளாக இல்லை. இப்போ நான் குட் நைட்டுக்கு முன்னாடியே சார் பண்ணணுன்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை, எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குட் நைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு காமெடி ஜானராக ஒன்று பண்ணோம். ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அந்த அவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தார். ஆக்சுவலி எங்களுக்கு அதில் இருந்தது படத்தில் பண்ண காமெடிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு லைட் ஹார்ட்டடான காமெடி பண்ணணும்னு கேட்டேன். அவர் தான் ஒத்துக்கிட்டார். அவருக்கு தான் அந்த கிரேஷியஸ்னஸ் நான் சொல்லணும். அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சாரே சொல்லிட்டார் எல்லாமே, ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபிலிமில் பெருசாக நாலேஜ் இல்லை, மியூசிக்கல் சென்ஸாக அவங்களுக்கு எதுவுமே அவங்க கேட்கல. ஏதாவது ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு பிஜிஎம் பண்ணி காட்டுங்க,
இல்லை ஏதாவது ஒரு சீனை கொடுத்து இதை ரிக்ரியேட் பண்ணிக்கங்கன்னு எதுவுமே கொடுக்காம என்னை பிளைண்டாக நம்பினாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பிக்கையை தான் எப்படி அதை காப்பாற்றணும்னு நான் ஓடினதில் தான் இது எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ அது ஹோல் டீம் ப்ராசஸ் மேலேயும் மணி சார் வச்சது தான். ஸோ ஒரு 4-5 எடிட் போவோம், மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் உட்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே நிறைய பேர் யூஸ்வலான ஒர்க்கை தாண்டி டபுள் ஒர்க் பண்ணோம். அதில் வந்து வைசாக் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த படத்தோட எடிட் வந்து ஒரு ரெண்டு மூணு வெர்ஷன் போயிட்டு வந்தது. பட் ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் இல்லை நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மற்ற நிறைய ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸை கூட தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இது இல்லை என்னன்னா மணியண்ணா வந்து நான் சொல்லியிருக்கேன். இல்லை ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட்ஸ்னு இது இல்லை. இப்போ எனக்கு நான் இப்போ மணியண்ணான்னு சொல்லிக்கிறேன். மணியண்ணா எப்படின்னா சில்லுக்கருப்பட்டியிலேருந்தே, அதாவது டோட்டல் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாதப்ப இருந்தே நான் வந்து சில்லுக்கருப்பட்டி பார்த்து கொஞ்சம் ரிவைவ் ஆகி ப்ரிவ்யூ ஷோ போயிருக்கேன். விஆர் மாலில் நடந்துச்சு. ஸோ அந்த ப்ரிவ்யூக்கு போயிருக்கேன். நான் போகும்போது யோசிச்சிருக்கேன், ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக மியூசிக் பண்ணால் அண்ணாவோட ஃபிலிமில் பண்ணோம் அப்படின்னு. பட் அந்த மேனிஃபெஸ்ட் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு கிடச்சிருக்குங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மியூசிக்கல் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வினோத் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை ராஜேஸ்வர் ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லப்பர் பந்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் படம் வந்து என்டர்டெய்னிங் தான், காமெடிஸ் தான் படம் ஃபுல்லாகவே. பாருங்க, பயங்கரமாக பண்ணிடுவோம், பயங்கரமாக இருக்கு. அவர் வந்து ஹேட்ரிக் வெற்றி, இது சூப்பராக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் காமெடி தான், கிளைமேக்ஸ் கூட காமெடி தான். இல்லை குட் நைட்டும் ஒரு விதத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இது வேறு விதத்தில் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போ பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குது, அவ்வளோதான். நான் சொல்ல லப்பர் பந்து எப்படி மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து ஹீட்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி இது கன்ஃபார்ம் ஹீட்டு தான். அது எல்லாருமே கனெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் தான் இல்லை, எல்லாருமே கனெக்ட் ஆகும். எல்லாருமே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு போகிற லைஃப்பில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் படம். பயங்கரமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ குரு சோமசுந்தரம் சாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோலாக இது பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் இப்போ சீரியஸாக பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஒரு கேரிகேச்சரிக்காக நடிச்சிருக்காரு படம். பாருங்கள். ஆமாம், ஏன் அந்த டைட்டில் சாங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எண்டில் ஒரு பேத்தோஸ் இருக்குது, ஒரு சேட் சாங், அது சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, படத்தில் எடுத்த ஹீரோயின், எல்லா சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஏதாவது ஒரு சீன் உங்க லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சா? நிறைய சீனுங்க, நீங்க பார்த்தா தெரியும். நம்ம லைஃப்ல எல்லாரும் லைஃப்லயுமே கனெக்ட் ஆகும். எல்லா சீனுக்கு ஒரு சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து முடிக்கும் போது சிரிக்க வச்சு அனுப்புறாங்களா, அழ வச்சு அனுப்புறாங்களா? அது சொன்னா எப்படி, அது கிளைமேக்ஸ் நம்ம ரீல் பண்ணக்கூடாது, ஆனால் செம்மையா இருக்கும் பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ஷோ முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். படம் வந்துட்டு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னாலையும் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் எவ்வளோ நம்மளாம் பாதிக்கப்படுறோன்றதை வந்துட்டு அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் ரொம்ப சூப்பராக வந்துட்டு எழுதியிருக்காங்க. நக்லைட்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மணிகண்டன் சொல்லியே ஆகணும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆக்சுவலாக மணிகண்டனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹேட்ரிக். ஸோ அதனால் தொடர்ந்து 3 படங்களும் பயங்கர வெற்றி படங்களாக வந்துட்டு மணிக்கு வந்திருக்கிறது எங்களை போன்ற நடிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் பாட்டில் ராதாவும் ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து 2 படத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டுக்கான ஒரு பயங்கரமான படமாக 2 படமுமே வந்திருக்கு. நான் இன்னும் கூட ஒரு படம் பார்க்கல, நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மணியண்ணாவோட ஆக்டிங் செம்ம மாசாக இருந்தது. வழக்கம் போல் அவரோடது சூப்பராக இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவரோட ஆக்டிங் வந்து, அதே மாதிரி பக்காவாக இருந்துச்சு. படம் சீரியல் டைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, ஃபுல் காமெடி தான், வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஒரு ஃபேமிலி எல்லாருமே வந்து எல்லாரு கூடயுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மூவி தான் இது. ஸோ யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு இறங்கி பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் பிளேவர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு மூவி, முழு நேரம் நல்லா இருந்தது படம், எந்த குறையும் இல்லை. யாரோட கேரக்டர் மேம் ரொம்ப ரசிக்கப்படியா? மணியண்ணா தான் ரொம்ப. அப்புறம் நிவி அவங்க எங்களோட ஃப்ரெண்டு தான், அவங்களோடது நல்லா இருந்தது. அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் நல்லா இருந்தது. ஸோ நக்லைட்ஸ் டீமுக்கு இது எப்படியாப்பட்ட ஒரு படமாக மேம்? கண்டிப்பாக மாசாக இருக்கும், வேற லெவலில் ஒரு படம்.
மியூசிக்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரசிக்கப்படி எல்லாமே நல்லா இருந்தது. ஓவரால் எதுவுமே மைனஸ் சொல்லவே முடியாது. படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. படத்துல ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா என்ன? எந்த நெகட்டிவும் இல்லை, நெகட்டிவே இல்லை, எல்லாமே பக்காவாக இருந்தது. படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி குடும்பமே வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருசாக கிடையாது. ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட நம்ம கடைசியில் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அதுவும் நமக்கு பாசிட்டிவாக தான் படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக அப்படியே கொண்டு போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃபில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour கொஞ்சம் லேக் இருக்குது, எங்கே போகிறதுனாலும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படியே. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக முடிச்சாங்க. படத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குதுன்னா நல்ல படம் தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கலாம்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஆபாசம் கிடையாது, நல்ல ஒரு காமெடி, ரெண்டாவது ஒரு கருத்தியலாகவும் இருக்குது இந்த படம். ஒரு பணம்ன்றது எவ்வளோ முக்கியம் ஒரு மனுஷனுக்கு, அந்த பணம் இல்லைன்னா எப்படி ஒருத்தனை மதிக்கிறாங்களா மதிக்கலையா அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒருத்தர் இழக்கிறான் இல்லை ஒருத்தர் இழக்காம 2 கேரக்டரை காட்டுவாங்க, குரு சோமசுந்தரம் மணிகண்டன். 2 கேரக்டரையும் காமிச்சிட்டு 2 கேரக்டரும் கடைசியில் என்ன ஆகுதுன்னு காட்டுறது ரொம்ப நல்லா சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் படத்தை. பண்ணியிருந்தா ரொம்ப நல்ல படம். பட் இருந்தாலும் நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம்பா, ஃபேமிலியோட சிரிச்சிட்டு போனோம்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஃபேமிலியோடவே பார்க்கலாம், நல்ல படம், நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த குடிகார நண்பர்கள் வருவாங்க, ஒரு சில இடங்கள் கடியாக தான் இருக்கும். நான் இப்பயே சொல்றேன், காமெடி ஒரு செட்டர் ஒர்க் ஆகும், ஒரு செட்டர் ஒர்க் ஆகாது. பட் ஓவரால் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கும். அதுவும் மணிகண்டன் வந்து எமோஷனலா பேசுவாரு, நல்லா இருக்கும். அந்த சீன் கிளாப்ஸ் எல்லாம் வரும், அதே எமோஷன் அடுத்த சீன்ல பேசும்போது சிரிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஹியூமர் ஒர்க் ஆயிருக்கும் படத்துல. அது ஒரு பெரிய மேஜிக் ஒன்று டைரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க, நல்ல படம். உண்மையிலே நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. இந்த படத்தை தாராளமாக எல்லாரும் பார்க்கலாம். படம் குடும்பஸ்தன். உங்களுக்கு யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன்னாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கிறத 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கிறத நான் சொல்ல முடியும். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் அந்த கதையை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓரளவு ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல, வாழ்ந்துருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே வாழ்ந்துருக்காங்க. தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டானுங்கிற மாதிரி தெரிஞ்ச தொழிலில் விட்டவங்கனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு தொழிலுக்கு வந்து கடன் பட்டு இது பண்ணி தெரியாத தொழில் செஞ்சுட்டு எவ்வளோ நஷ்டப்படுறாங்க. எப்படிலாம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையனுக்கு அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த பையன்கிட்டருந்து அப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க, அக்கா என்ன எதிர்பார்ப்பாங்க, மச்சான் என்ன எதிர்பார்க்கறது, பணம்ங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ முடியாது, உங்களுக்காண்டி நான் பணத்தை தேடி தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப கேரக்டர் எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனை மாதிரியே இருக்குது, எல்லாமே நல்லாவே பொருந்துது. காமெடிங்கிற பேரில் அவ்வளோவா சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் சில காமெடிகள் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. தண்ணி அடித்து திருற ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் திருந்த மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வேறு ஒன்றுமே படத்தில் வந்து ஸ்பெஷல் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மோசம் கிடையாது, ஒரு தடவை கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாங்கிறது தான் இருக்குது இந்த மூவி. அதுதான் சொல்கிறேன்ல, அதாவது என்னென்னா ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்க போகிற டயத்தில் பொண்டாட்டி சொல்கிறேன், நான் மாசமாயிட்டேன், ஆனால் இவ்வளோ நாள் நான் சமாளிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அந்த பிள்ளைக்கு பிரசவம் பார்க்குற வர பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்க தான் செய்யும், நம்ம தான் மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கை ஒரு வட்டம், கஷ்டப்படுறவன் மேலே வருவான் கஷ்டப்படுறவங்கிறத உணர்ந்து நம்ம வந்து செய்யணும். அதெல்லாம் காமிக்காமல் விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். படம் வந்து ஆவரேஜான படம், ரொம்ப ஆகோன்னு அந்த குட் நைட்டு அந்த மாதிரி ஒரு பேசப்படுற படமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் படம் வந்து 1 டைம் வாட்சபிள். பொங்கல் அன்னைக்கு எந்த படமும் பெருசாக வரலன்னு சொன்னாங்க. மதகஜராஜா அந்த படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதை தாண்டி எனக்கு ரியல் பொங்கல் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு குடும்பஸ்தன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில எமோஷ்னல் விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு ரியல் குடும்பஸ்தன் மூவி. மணிகண்டன், ஐ எம் ஹாப்பி ஃபார் மணிகண்டன். ஐ எம் அஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் மணிகண்டன். குடும்பஸ்தன் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய பிக் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. ஹேட்ரிக் ஹிட் அவருக்கு மணிகண்டனுக்கு. ஃபேமிலியாக வந்து பவர் பேக்கடாக வந்து பார்க்கலாம், எந்த ஒரு லேக் கிடையாது, வல்காரிட்டி கிடையாது. மகதகராஜா மாதிரி இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். சூப்பராக இருக்குது படம். வைஷாக் அவரோட டெபியூ மியூசிக்கல், டெபியூ டேரக்டர் மாதிரியே தெரில டீமு. அந்த நக்கலேஜ் டீமு அப்படியே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச். இது அவங்களால தான் அப்படி அந்த அளவுக்கு பண்ண முடியும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அவர் மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். குட் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இதை ஓரியன்டாக இருக்கும். லவ்வர் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஜானர்லேயே போகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி. கரெக்டாக ஒரு சீனெல்லாம் கிளைமேக்ஸில் அழுக வர மாதிரி இருக்கும், அந்த இடத்துலையும் ஒரு காமெடியை போட்டு அந்த அழுகையை மறக்க வச்சு கடைசி ஆடியன்ஸ் வெளியே போகும்போது சந்தோஷமாக போகணுன்ற மைண்ட் செட்டை டீம் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப இப்போ ஸ்ட்ரெஸ்டாக இருக்க டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக்லாம் இல்லை, அப்போ தான் செகண்ட் ஹாஃப்க்கு எடுத்துகிட்டு போக முடியல.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகே. ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிற சீன் ஒன்று இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் ரொம்பவே நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம் இவங்க 2 பேரும் சேரணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் சூப்பராக க்ளீனாக இருக்கும். ப்ரோ சேஞ்சஸ்டாக இல்லை, படம் சூப்பராக இருக்குன்னு நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்து இந்த எக்ஸாஜரேட் ஆகி அதெல்லாம் இது பண்ணல. சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. படம் உண்மையிலே குடும்பஸ்தான். மணிகண்டன் சாரோட யதார்த்தமான நடிப்பு, ஹீரோயினியோட ஆக்டிங், ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு மூவினே சொல்லலாம். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, டேரக்டர் விசு சாரோட கொஞ்சம் சாயெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்க பசங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு தேவை என்ன 4 ஃபைட்டு டான்ஸு அதுதானே, எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் செகண்ட் ஹாப்லலாம் பசங்களாம் பயங்கர வைப் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒரு சாரி அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறதையும், அதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் நம்ம அடிக்கிறக்கா சும்மா எது எடுத்தாலுமே நம்ம சொல்கிற விஷயம் சாரி, ஆனால் அந்த விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறதையும் ரொம்ப அழகாகவே கொண்டிருந்தாங்க. மணி மைண்டடாக விஷயங்கள் நிறையா கொண்டுட்டு போன விதம்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று வரும். என்ன அப்படின்னா, அந்த காசை மணிகண்டன் சார் கையில் வச்சுட்டு சொல்லுவார், இந்த காசு என் கையில் என் பர்ஸில் இருக்க போய் தான் சாப்பிட்றியாடான்னு கேட்குற எங்கள் அம்மா, என்கிட்ட நல்லா இப்போ வரைக்கும் ஜாலியாக இருக்கிற என் பொண்டாட்டி, இது எல்லாமே இந்த காசால் தான் வந்துச்சு. இது மட்டும் என்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு தேவை என்னன்னா, காசு வச்சிருக்க மணி நான், காசு இல்லாத நான் தேவையில்லை அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஒரு சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லி வேலையை விட்டு வெளியே வந்த விதம்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. நிறையா நம்ம இந்த படம் பார்க்கும்போது நிறையா நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த டைலாக் ரைட்டரை நான் ஏன் பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து எந்த அளவுக்கு இன்னமும் வில்லேஜில் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க மாட்டாங்க, பட் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க அப்படி உள்ளே வர்றாங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கங்கிறத ரொம்ப யதார்த்தமாக நம்மளை செருப்பால் அடித்த மாதிரி சூப்பராக சொன்னாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.